ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ப்ரொக்கோலியை வச்சு ஒரு ஆம்லேட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்படி செய்யும்போது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொக்கோலியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வதங்கும்போது 2 வரமிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நாம் இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக இதுக்கு மேலேயே லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ப்ரொக்கோலி சூப்பராக வெந்து வந்துடும். லைட்டாக தெளித்து விடுங்க, ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், தெளித்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஆனியன் கூட ப்ரொக்கோலி சூப்பராக வெந்து வந்துருச்சு நல்லாவே. இப்போ நாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 3 முட்டையை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 3 முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஆறி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி மசாலா இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு கடாயி அல்லது ஒரு கரண்டி ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எப்பவும் போல் ஆம்லெட் ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பசங்க அதில் ப்ரொக்கோலி சேர்த்துருக்குன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது, விரும்பி சாப்பிட்ருவாங்க. ப்ரொக்கோலி மெமரி பவருக்கு ரொம்பவே நல்லது, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி விட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இன்னொன்றையும் அந்த மாதிரியே நான் ஊற்றி எடுத்திருக்கேன். இன்றைக்கி 2 உங்களுக்கு ஊற்றி காட்டியிருக்கேன். பாருங்கள், எனக்கு 3 முட்டை 3 ஆம்லேட் நான் ஊற்றியிருந்தேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.